பிள்ளைகளை பற்றின ஒரு அக்கறையும் அன்பும் வந்து அதிகமா செலுத்தாம போட்டுருவார். அது வந்து கடைசியில உணர்வாரு. அதுதான் ஓ! 6லிருந்து 60 வரை. வீட்ல இருக்கிற பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் விற்று, நகைகள்லாம் வித்து, பண்ட பாத்திரத்தலாம் வித்து பிள்ளைகளுக்கு சோறு போடுற மாரி. அது ஒரு குழந்தை அழுகும். அதுக்கு ஒரு ஓகே. வாய் பால் குடுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த படத்த வந்து ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். 6லிருந்து 60 வரை. அவ்வளவு சிறப்பான ஒரு படம். ஓ! அற்புதமான ஒரு படம். நடிப்பும் அவ்ளோ அழகா இருக்கும். நீங்கலாம் இன்னைக்கும் நீங்க சூப்பர். YouTubeல நீங்க அந்த படங்கள பாருங்க. இப்படியெல்லாம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரா? அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதே மாரி ஒரு அண்ணன் தங்கையாக தர்மத்தின் தர்மத் தலைவனா? இல்ல. தர்ம அண்ணன் தங்கையா வருவாங்க. அ ம். தர்ம யுத்தம். தர்ம யுத்தம்னு ஒரு படம். அது ரஜினிகாந்த் அவர்களும் நடிச்சது. அண்ணன் தங்கை பாசத்த சொல்லக்கூடிய படம். ஒரு ரிவெஞ்ச் கேரக்டர் மாரி வரும். ஜோடியா வர்றது வந்து ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அற்புதமான பாட்டு ஒண்ணு உண்டு. ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி ராகம் தொட்டு தாளம் தொட்டு பாடுவார் மங்களம் நாடுவார் சங்கமம் தேடி நான் தேடிடும் தேவன் சீதா புகழ் ராமன். இந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். காதல் என்று ஹே 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 மேல தாளம் காதலே மேலம் நாளும் போராடும். சூப்பரான பாட்டு அந்த பாட்டு. ஓ, உங்க ஃபேவரட் வந்து ரத்த கண்ணீரா? காந்தா. ராஜா டாடி சிங்காரம் வாங்க. கட்டு லவ் யூ டாடி சீரைப்பட்ட வாங்க. பாடுக்கு சம்சாரம் டாடி இன்னும் எதுக்கடி? கூப்பிடல. கண்ணு சம்சாரம் ஏதுக்கடி? மகேஷ்க்கு பர்த்டே டாடி. மகேஷ் அண்ணாக்கு பர்த்டே. மகேஷ் ராஜா சொல்றாரு டாடி ரத்த வந்துட்டாரு. கண்ணீருங்கிற படம். அது அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மேடைகள்ல எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து நாடகத்துல நடிச்சு கைதட்டல் பெற்று வரவேற்பை பெற்ற ஒரு கதை. அதோடைய சொந்த கதை ரத்த கண்ணீர் அப்படிங்கிறது. அதே பேர்லயே படமாக்கினார். ஒருத்தன் வந்து வாழ்க்கையில உச்சாணி கொம்புல இருந்து கடைசி எப்படி கீழே போவான், கடைசி சாகிற வரையிலும் எப்படி இருப்பாங்கிற மாதிரியான கதையை சொல்லக்கூடிய படம். அமெரிக்கா ரிட்டனா வருவாரு, லண்டன் ரிட்டனா வருவாரு. ரிட்டனா ஓ! வந்துட்டு தாய் தகப்பன் அவங்களெல்லாம் வந்து எப்படி அவர் வந்து பேசுவாருங்கிறது தான் கதையே. செம சிறப்பா இருக்கும். ஒரு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல கல்யாணமும் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி ஒரு சோசியர் வந்து நாள் குறிக்க வருவாரு. ஓகே. ஹூ இஸ் திஸ் பெர்சன் அப்படிம்பாரு எம்.ஆர். ராதா. ஓ! ஹூ இஸ் திஸ் காய் அப்படிம்பாரு. இவர்தான் ஜோசியர். வாட் மீன் ஜோசியர் அப்படிம்பா. இல்ல அவர் இந்த ராகு, கேது, ஓ பிளானட்ஸ், ஓ இந்த 9 பிளானட்ஸ் பஞ்சு சொல்லுவாங்களே அத டாடிக்கு பத்தி தான் விடணும். அந்த ஆமா. இல்ல இந்த டயலாக் குலுக்கி பஞ்சு போட்டு டாடி பார்த்து பேச வைக்கணும். ஆமா. சீட்டு குலுக்கி பார்த்து எழுதுவாரு. அவரா? அப்படிம்பா. செம்மையா இருக்கும் அவரு எம்.ஆர். ராதாவுடைய நடிப்பு. அதே மாரி ஓ! மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடும். மாப்பிள்ளை உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். வாட் யூ மீன் சாந்தி முகூர்த்தம்? ஹூ இஸ் திஸ் ம். சாந்தி அப்படிம்பாரு. மாப்பிள்ளை உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு முதலிரவு அப்படிம்பாரு. மாமா ஓகே. ஐ அம் சாரி மேம். எனக்கு வேற ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு வெளிய. பார்ட்டிக்கு போகணும். இல்ல அது 2வது. ஜோசியர் இல்லையா? முதல்ல ஜேம்ஸ் ஜோசியரு, பிரதர். 2வது தான் மாமனாரு. ஓ! செமையா இருக்கும் அது. ராஜா அந்த டாடி ராகு, குட் கேது அந்த ஆஃப்டர்நூன். 2 பீப்பிளையும் நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பாயின்ட்மென்ட் குடுக்குறேன் பார்க்கலாம் அப்படிம்பாரு. நான் இந்த படத்த பார்த்தே ஆகணும். பேர் என்ன சொன்னீங்க? ரத்த கண்ணீரா? ரத்த கண்ணீர். நான் பார்த்தே ரத்த ஆகணும். கண்ணீர். இன்னைக்கு விடுங்க. உங்க மாப்பிள்ளை வரட்டும். நான் போட சொல்றேன் டிவில. இன்னைக்கு வேலை தான். நான் டவுன்லோட் பண்ணி எடுத்தேன்னு சொல்றேன். விடுங்க. கொண்டவளை துறந்தேன். கண்டவளை காத்தா. கொண்டவளை மறந்தேன். கண்டவன் பின் அலைந்தேன். எனக்கு இனி வாழ்க்கையில் நிம்மதி ஏதே ஏதே ஆ அப்படின்னு பாடுவாரு. அது வசனம் வரும் இடையில. எஸ்டிஆர். இந்த
நிமிக்கிறதுக்கு அண்ணாவ புத்தம் தான் கூப்பிடணும். புகுந்தவன் வாழ்